வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஜான் பெரல் ஆரஞ்சு சப்புப்புற இந்த பேப்பரை வந்து எலி கடிச்சிருச்சு. அதை வந்து நம்ம காயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பொதுவாக வந்து நம்ம நார்மலாக நம்ம வெளியே வாங்குகிற ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா அட்டையில் நம்ம காப்பர் வைண்டிங்கை சுற்றிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போர்ட்டடு ஊஃபர் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து அலுமினிய பேப்பரில் காப்பர் வைண்டிங் சுற்றிருக்காங்க. இது காயில் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இந்த காயில் இது இம்போர்ட்டடு ஸ்பீக்கரு ஊஃபர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு இதிலெல்லாம் இப்படி தான் வரும். இது எதுக்காக இந்த அலுமினியத்தை போட்டிருக்காங்கன்னா நம்ம ஓவராக வந்து நம்ம பேஸ் வைக்கும்போதோ இல்லை வால்யூம் வைக்கும்போதோ இந்த காயில் வந்து ஹீட் ஏறும். பொதுவாகவே அந்த ஹீட் ஏறினாலுமே இந்த அலுமினிய காயில் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஹீட்டை வந்து இது அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதனால் உங்களுக்கு சீக்கிரம் காயில் எந்த கம்ப்ளைண்ட் வராது. அந்த மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த காயில் எடுக்காமல் பேப்பரை மட்டும் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரப்பர் தான் போட்டிருக்காங்க எட்ஜு. இந்த ரப்பரை எடுத்துக்கலாம். இந்த பேப்பரையும் உள்ளே கிழிச்சிக்கலாம். டஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டஸ்ட்டுக்கு வெளியே கிடைக்கல. இருந்தாலும் ஒரு ஐடியா பண்ணி வேறு மாதிரி பண்ணுவோம். இப்போ இது கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த எண்டு வேறு எதுவுமே கட் ஆகிடக்கூடாது. கட் ஆகாமல் நம்ம பேப்பரை மட்டும் மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த எண்டு வேரை லேசாக நம்ம பற்ற வச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த காயில் எண்டு வேர் மட்டும் தனியாக வரும். அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் எண்டு வேருக்கு பாருங்கள். இந்த எண்டு வேரை கரெக்டாக நம்ம அப்படியே இப்போ சாலிங் வச்சு இப்படி இழுத்தோம்னா வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த காயில் மட்டும் தான் இருக்கும். அந்த காயில் மட்டும் கரெக்டாக நம்ம டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். அப்படியே லேசாக அந்த மேலே பெயிண்ட் தான் ஊற்றிருக்காங்க. அதை லேசாக நம்ம லேசாக சூட் பண்ணோம்னா அந்த காயில் தனியாக வந்துடும். காயில் ஒரு கம்பி தனியாக வரும். இந்த காயில் கம்பியை தனியாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயில் கம்பியை எடுத்துட்டேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா கட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ தான் கவனமாக செய்யணும். இதுக்கு நான் வந்து பிலிம் எடுத்திருக்கேன். இந்த பிலிம் வந்து இப்போ கிடைக்காது. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடை வச்சுருக்கும்போது டூரிங் டாக்ஸியில் இந்த பிலிம் கேட்டு வாங்கினேன். இப்போ இது கிடைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுப்பீங்களா, அந்த பிலிம் எதுவும் கிடச்சின்னா அதை வாங்கி நீங்கள் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பிலிமை வந்து உள்ளே கரெக்டாக நான் சொருகிறேன். இந்த பிலிமையும் உள்ளே சேமாக சொல்லிட்டேன். இப்போ தான் நம்ம கவனம் செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் மட்டும் கரெக்டாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த சுற்றிலும் பேப்பரை சேமாக கட் பண்ணி விட்டலாம். இந்த காயில் கம்பி எடுத்ததை உள்ளே தள்ளி விட்டலாம். இந்த காயில் எதுவும் கட் ஆகிடாமல் கரெக்டாக இது பண்ணணும்.
இப்போ இதுக்கு வந்து இந்த பேப்பரை நம்ம மாற்றணும். அதுக்கு கரெக்டாக அளவு வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கிற போது பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. லேசாக வேணா இதை பேப்பரை லேசாக கட் பண்ணிக்கலாம். அந்த முனையில் ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த பேப்பர் ஓட்டுறதுக்கு இந்த இடத்துல இந்த குயிக் பிஸ்ன்னு பசை விற்கும் கடையில் கிடைக்கும். அதை வாங்கிக்கலாம். இது அரல் டேட் வந்து அவங்க ஏற்கனவே போட்டுக்கனால அரல் டேட்டு இப்போ இந்த பேப்பருக்கு தேவையில்லை. நம்ம குயிக் பிக்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே இந்த போன் பிக்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சேர்ந்தால் தான் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஓரத்தில் போன் பிக்ஸை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காயில் வயரை மட்டும் கரெக்டாக உள்ளே எடுத்து விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி இந்த ரப்பரை அப்படியே அமைக்கிற வேண்டியதான். அமைக்கிட்டு அதே மாதிரி இந்த காயில் ஓரத்தில் இந்த குயிக் பிக்ஸை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் காயணும். காய்ஞ்ச பின்னாடி தான் நம்ம இந்த எண்டு வேறு இதில் பற்ற வச்சுட்டு டஸ்டிக்காக போட்டோம்னா இந்த ஸ்பீக்கர் ஒர்க் முடிஞ்சிடும். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து திருப்பி உங்களுக்கு வரேன். இப்போ இந்த காயிலுக்கு பசை ஊற்றி இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இப்போ இந்த எண்டு வேறு பற்ற வைக்கணும். சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லாது சின்ன குத்தூசியே எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இந்த எண்டு வேறு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்டருக்கு நேராக 2 ஹோல்ஸ் கரெக்டாக போடணும். ஹோல்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த எண்டு வரையும் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக நம்ம சொருகிக்கலாம். லேசாக அந்த எண்டு வரை வளைச்சிட்டுக்கலாம். காயிலேருந்து எண்டு வயர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வயருக்கு தகுந்த மாதிரி இந்த எண்டு வயரை அதுக்கு நீளத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்டு வயரை லைட்டாக பேஸ்ட் வச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த காயிலோட எண்டு இருக்குல்ல, அதை லேசாக சுரண்டி விட்டுக்கலாம். சுரண்டி விட்டாச்சு. எடுத்து அந்த காயிலேருந்து வர வயரை லேசாக பற்ற வச்சுக்கலாம்.
பற்ற வச்சுட்டு அந்த எண்டு ஒயரில் இந்த காயிலோட எண்டு ஒயரையும் சேர்த்து இணைச்சி பற்ற வச்சுக்கலாம். ஒரு ஒயர் பற்ற வச்சாச்சு. அடுத்து இந்த எண்டு ஒயரை வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்டு ஒயரை பற்ற வச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த வெளியே கரெக்டாக அந்த எண்டு ஒயரை வெளியே எடுக்கணும். அடுத்து இந்த எண்டு ஒயரை உள்ள விட்டுக்கலாம். உள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். ஒரு எண்டு ஒயருக்கும் இன்னொரு எண்டு ஒயருக்கும் கேப் விடணும். அதே மாதிரி இந்த பேப்பர் வந்து மூவிங் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இதையும் கொஞ்சம் லூஸாக தான் விடணும். அப்படியே பற்ற வச்சுக்கலாம். வேஸ்ட்டாக இருக்க எண்டு ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த உள்ள ப்ளீம் வச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துடலாம். அப்படியே உருவிடலாம். இந்த ப்ளீமை உரியாச்சு. இப்போ காயில் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து இதுக்கு இந்த குயிக் பீஸு அந்த எண்டு ஒயரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓன் பிக்ஸை அதை அப்படியே லேசாக சுற்றிலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ காயில் சரி பண்ணியாச்சு. இப்போ பேப்பரை மாற்றியாச்சு. இப்போ மீட்டரில் வச்சு ஓம்ஸ் பார்த்துக்கலாம். எத்தனை ஓம்ஸ் காட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ 8 ஓம்ஸ் காமிக்குது. இந்த சப்போப்பர் வந்து 8 ஓம்ஸ். இப்போ 8 ஓம்ஸ் கரெக்டாக காமிக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து டஸ்ட் கேப் போட்டணும். டஸ்ட் கேப் பொறுத்தளவுக்கு இப்போ இந்த மாடல் கிடச்சிருக்கு. இந்த மாடல் பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்படியும் வைக்கலாம். இப்படி வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ நான் ஏற்கனவே இருந்த மாதிரி வைக்க போகிறேன். எப்படி வைக்க போகிறேன்னு பாருங்கள். இதில் பசையை தடவை வைக்கிறேன். பசை தடவை வச்சு இது அப்படியே இந்த ஊப்பரில் டஸ்ட்டு கேப்பை இப்படி தலையில் வைக்கிற பாருங்க. கரெக்டாக வச்சு அப்படியே அமைக்கிற வேண்டியதான். பேப்பர் இருக்குன்னு பாருங்கள். அடுத்து இந்த ஊப்பரில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்க மட்டும் பார்த்துக்கலாம். இந்த 9 வோல்ட் பேட்டரி வச்சு கரெக்டாக இருக்குது. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே நல்லா காய வச்சுட்டு ஃபிட் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இந்த சப்பூப்பர் படிக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி காயில மாற்றாமல் இந்த சப்பூப்பரை நான் சரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.